வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் வெளியில் வருவாரா வரமாட்டாரா, நம்பலாமா நம்பக்கூடாதா, தேர்தல் தேதி அறிவித்து அது ஆச்சு 8 நாள் ஆச்சு 9வது நாள் ஆச்சு இன்னும் வெளியில் வரலன்னா அந்த வேட்பாளர்கள்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்க போகுது சார்? இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக்னு ஒரு நடிகர் இருந்தார்ல, வீட்டில் இருந்தாப்புல. அப்போ ஊட்டியில் ஷூட்டிங் வந்துட்டு கார்த்திக் வந்து கரெக்ட் டைமுக்கு வரவே மாட்டாப்புல. ஷூட்டிங் இவங்க போய் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, தூங்கி எழுந்திரிச்சு வர மாட்டாப்புல, இல்லைனா பாதியில் எழுந்திரிச்சு ஓடி போயிடுவாப்புல. இப்படி இப்போ கார்த்திக் பண்ணாத டார்ச்சரே இல்லைன்னு வாங்கி அந்த 90s எண்டில். அப்போ வந்து ஒரு ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு. காலையில் எல்லாம் இன்னைக்கு காலையில் ஒரு ஹீரோயினுக்கும் கார்த்திக்கும் உள்ள சீன், அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் நின்றுருந்துருக்காங்க. இப்போ கார்த்திக்கும் ஹீரோயினும் வரணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தாச்சு, 10:30 மணி ஹீரோயின் வந்திருக்காங்க. 11 மணிக்கு அப்படியே கார்த்திக் வந்து வெயிட் பண்ணி ஏன்னா ஹீரோலாம் கூட முடியாது, கோச்சிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறாங்க. 11 மணிக்கு கார்த்திக் வந்திருக்காங்க. வந்தவுடனே எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் வந்துட்டார், சார் வந்துட்டார், ஆரம்பிச்சிடலாம்னா டேரக்டர் போய் கூப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அசோசியேட் டைரக்டர் வருது, நம்ம நண்பர் அவர்கிட்ட கேட்டு ஹாய் என்ன நடக்குது அப்படின்னாரு. என்ன படம் ஷூட்டிங்கா எனக்கு நீ என்ன செய்கிறேன்னு முழிச்சிருக்கேன். படம் ஷூட்டிங் ஐயோ நீ தான் ஹீரோ, அடுத்து உனக்காக தான் வெயிட்டிங். 8 மணிக்கு நீ வர வேண்டிய 9 வருவேன் 10க்கு வருவேன்னு பார்த்தா 11 மணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி டேரக்டர் போய் டீ சாட போயிருக்காரு. இந்த நேரத்தில் வந்து என்ன ஷூட்டிங் கேட்கணும் நானே அப்படின்னு இவங்க முடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அடுத்து கேட்டிருக்காரு, யார் ஹீரோ அப்படியே அண்ணே, யார் ஹீரோ கார்த்திகா அப்படின்னு உடனே இவங்க பேசாமல் வந்திருக்காங்க. இன்னைக்கு கார்த்திக் வரமாட்டானே, அவன் வந்து சென்னை போகிறானே இன்னைக்கு மத்தியானம் ஃப்ளைட்டில் அப்படின்னு பாய் அப்படின்னு போயிட்டான். எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு. உன் படத்து ஹீரோ அப்படின்னா யார் நடிக்கிறான்னு கேட்டு இப்படி சொல்லிட்டு வண்டி ஏறி போயிட்டான். இது கார்த்திகை விட அட்வான்ஸ் ஆனால்தான் தான் விஜய். விஜய் வந்து அதை விட பல மடங்கு. ஏன்னா கார்த்திகை ஒரு 5 கோடிக்கு மேலே 3 கோடி தான் சம்பளம் வாங்கியிருப்பாப்புல, அதோட அவர் காலம் முடிஞ்சிச்சு. ஆனால் விஜய் 150 கோடி சம்பளம் வாங்கினார். அவரு அரசியல் கட்சி அது வந்து கார்த்திக் வந்து யதார்த்தமான ஆள்னால ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. ஏற்கனவே கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பித்து எப்படி நாசமாக போனது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் விஜய். கிட்டத்தட்ட கார்த்திக்கு விஜய் ஒரே மாதிரி. விஜய் வந்து அவர் சொல்கிறதே அவரே கேட்க மாட்டார். இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாரான்னு விஜய்க்கே தெரியாது. ஆனால் விஜய் ஓப்பனாக பேச மாட்டாங்கள, மனசுக்குள்ளே கேட்டுவாங்க. ஓ இந்த கட்சி தலைவர் யார்கிட்ட அவைக்கா, நான் தானா, ஓகே நான் போவேனா பிரச்சாரத்துக்கு, தெரியலையே அப்படின்ட்டு நான் பேசிட்டு புஷி அந்த கட்சி தலைவர் யார் புஷி நான் தான் அந்த கட்சி தலைவர் வருவானா பிரச்சாரத்துக்கு அப்படின்னு அவரே கேட்பார். ஆத்த புஷிட்ட தெரில சார், நான் அதான் வரமாட்டான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லி சரி அவன் கிளம்புறானா நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடும். இதுதான் பண்ண போகிறாப்பு. இப்போ என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, கேண்டிடேட்டாக எவனெல்லாம் அறிவிச்சிருக்காங்களோ அவங்களாம் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு. அதுக்கு இன்னும் டேட்டு சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆகலை. சொல்கிற அன்றைக்கி எல்லாம் கும்பலாக கிளம்பி வந்துடணும். ஒவ்வொருத்தராக டக்குன்னு அடுத்தடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை பிரிண்ட் போட்டு கொடுப்போம், இது வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். அதை போய் நீ கட் அவுட் பண்ணுறியோ கர்மாதி பண்ணுறியோ வச்சு நீ அதை வச்சு பொழைச்சிக்கோ. எலெக்ஷன் நிற்பியோ காசு செலவு பண்ணுவியோ எக்கேடு கெட்ட போன்னு சொல்லி அந்த திட்டம் தான் இப்போ போயிட்டுருக்கு. முதல்ல என்ன சொல்லப்பட்டது, அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் வீடியோ வாட்சும் இந்த தொகுதி பேரை சொல்லி அவர் வேட்பாளர் பேரை சொல்லி அவருக்கு விசில் சின்னத்தில் போட்டி போடுங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, பரவாயில்ல. ஆனால் அது 234 ரீடேக்கெல்லாம் எடுத்தால் ரொம்ப நாள் ஆகுன்றதுனால ஃபோட்டோ எடுத்தால் 2 ஹவர்ஸில் அதிகபட்சம் முடிஞ்சு. இல்லை இதிலே தொகுதி பேரை மட்டும் சொல்லி, அதாவது 2 கட்டாக போட்டு நானே போட்டிடுவதாக நினைத்து இந்த விஜய் தான் உங்கள் ஊர்லேயும் போட்டி போடுறான், உங்கள் தொகுதியிலையும் போட்டி போடுறான், அதனால் நீங்கள் எனக்கு வாக்களிக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லி அதை ஜெண்டர் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டில் வந்து தம்பி குப்புசாமி கரூர் மேற்கில் நிற்கிறாரு, அவருக்கு வாக்களிங்க, விசில் சின்னத்தில் வாக்களிங்க, அவ்வளோதான். இது வந்து பேப்பர் வச்சு எடுத்துருவாங்க. ஒரு நாள் ஷூட்டிங் தானே முடிச்சுருவாங்க. அதுக்கு அவர் கால் ஷீட் கொடுக்காதனால நம்ம ஃபோட்டோ கொடுப்பார், அது நெருக்கத்தில் கொடுப்பார். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஜனநாயகன் படம் வர்றதுக்கு முன்னாடி கொடுப்பார். கொடுத்தா அதை வச்சு ஏன்னா ஜனநாயகன் படத்தை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கங்கன்ட்டு தான் பிளான். அவங்க முடக்கிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை ஓட்டிட்டு ஒரு பிரச்சாரத்துக்கே போகாமல் சொல்ல வேண்டியதெல்லாம் தலைவர் படத்தில் சொல்லிட்டாரு, எல்லோரும் படத்தை பார்த்துருங்க, ஏரியாவில் இப்போ படத்தை பார்க்க சொல்லி லிங்க் அனுப்பிட்டு ஓட்டு போட சொல்லுங்கன்ற படம் வந்தால் யாருக்கு. அதுதான் இப்போ டோட்டலாக சதி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, சென்சார் போர்டில் தள்ளி கொண்டு வந்து கடைசியில் எலெக்ஷன் கமிஷன்ட்ட போய் படத்தை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டால் அவர் ஞானேஷ்குமார் ஏற்கனவே அவர் பிஆ இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்தியே சரியாக தெரியாது. இந்த படத்தை போய் பார்த்து
கோடாரியில் ரத்தத்தெல்லாம் நக்கிறாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை டோட்டலாக பேன் பண்ணு, எலெக்ஷனில் விஜயை நிற்க விடக்கூடாதுன்ற நிலைமை கூட வந்துடும். அதை பார்த்தாருன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப அகோரித்தனமாக அதை விட மோசமாக இருக்குது அப்படின்ட்டு பண்ணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி படத்தை தள்ளி விட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும். அதுவும் எந்த தீபாவளி இல்லை, வர தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும். எலெக்ஷன் முடிஞ்சு தீபாவளி இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் இது வந்துடும். மழை காலம் துவங்கினோன்னே வந்துடும். அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா ஏன்னா ஆதவர்ஜனை கொந்தளிக்கிறது அந்த படம் மட்டும் கரெக்டாக வந்திருந்தா இன்றைக்கி 1500 கோடி ரூபா வசூல் பார்த்துருக்கணும். ஆதவர்ஜனை பேசிக்கிட்டு அவன் ஒரு பீத்தர பையன், அவன் எதையா அவன் கணக்கு தெரியாமல் உளருவான். அவனுக்கு வந்து 1500 கோடி என்ன கணக்குனே தெரியும். 1500 கோடி எப்படி அவரோட ஹிந்தி படமே ஓட மாட்டேங்குது, உங்கள் படம் அப்புறம் 1500 கோடி 150 கோடி வருமானு முதல்ல பாருங்கள். இப்போ எலெக்ஷன் அப்போ விட்டாங்கன்னா 100 கோடி தேர்றதே கஷ்டம். விஜய் கொடுத்த சம்பளத்தில் பாதி தான் தேரும். ப்ரொடியூசரோட நிலைமை தான் பாவம். ஏன்னா அவர் ஜெயிப்பாரா இல்லையான்னு ஒரு சஸ்பென்ஸில் முன்னாடி பார்த்தா ஒரு கூட்டம் போய் பார்க்கும், ஏதோ என்னமோ சொல்ல வராரு, மாற்றங்களை கொண்டு வராரு அப்படின்னு. ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு நீங்கள் அவரை மிகைப்படுத்தி படம் போட்டால் ஏதோ ஜெயிக்கவே இல்லையே. நீ இவ்வளோ பில்டப்பாக கொடுத்த இந்த இப்போ பிடிக்கிட்டு போயிடுச்சு சுத்தமாக. நல்ல வேலை அந்த படம் முன்னாடி வரலன்னு 3 நாள் கூட ஓடாது. வேணா நீங்கள் எழுதி வச்சு பாருங்கள். ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா 3 நாள் கூட அவங்க கட்சிக்காரனா வட்டி கடன் வாங்கி 3 ஷோ 4 ஷோ மாற்றி பார்ப்போம். காலைல ஷோ, அப்புறம் சாப்பிட்டு வந்து மத்தியானம் ஷோ, அப்புறம் நைட்டு ஷோன்னு இப்படி பார்த்து 3 நாள் ஓட்டினா தான் பொதுமக்கள் அந்த படத்துக்கு போகவே மாட்டாங்க. எலெக்ஷனில் செலவெல்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிளாக்ல டிக்கெட் விலையை ஏற்றுவாங்க. இதுக்கப்புறம் இல்லை, இது இன்னொன்று வந்து என்னென்னா இந்த யூடியூப்பில் இதிலெல்லாம் வந்து விஜய் வந்து இவளோட திரிஷாவோட போகிறா, ப்ளூ சேலை கட்டிட்டு போகிறாங்க, இப்படிலாம் இருக்கும்போது பிள்ளைங்க கெட்டு போயிடும்னு சொல்லி கூட்டு போக மாட்டாங்க. நல்ல பெற்றோராக இருந்தாருன்னா இவ்வளோ நாள் விஜய் படம் பார்த்தது வேறு, இது வேண்டாம் இனிமேல். ஏன்னா பிள்ளைங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அவரும் அதே மாதிரி தான் பாருங்கள், கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு திரிஷாவோட இருக்கார், நயன்தாராவோட சாரி இவ யார் கீர்த்தி சுரேஷ் ஃப்ரெண்டாக இருக்கார் அப்படின்ட்டு இந்த பிள்ளைங்களும் அதே மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு கூட்டே போக மாட்டாங்க. படம் சுத்தமாக 3 நாள் கூட ஓடாது. அப்பா அம்மா சொல்லி தான் பசங்க படத்துக்கு போகிற அளவுக்கு தான் இருக்குன்னு நீங்கள் நம்ம சின்ன பிள்ளைங்களை சொல்கிறேன். 3ஆவது 2ஆவது படிக்கிற பசங்க 13 வயசுக்கு உட்பட்ட சிறார்களை வந்து வீட்டில் கூப்பிட்டு போக மாட்டாங்க. இல்லை, பெரிய பையன் அவன் பாட்டு போயிடான். அவன் தலைவன் பாணியில் தான் இன்னும் எல்லாருக்கும் 3 பொண்டாட்டி தான்டா நம்மன்ற. அவங்க அப்பா ஜிபேல இருந்து அவன் டிக்கெட் போட்டதே அவருக்கு தெரியாது, இவங்க போட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படி தான் நடக்கும். அதனால படமும் ஓடாது. இப்போ விஜய்க்கு திடீர்னு அவரே எதிர்பாராமல் ஒரு கூட்டணி கட்சி பாண்டிச்சேரியில் யாரோ ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காப்புல. முதல்ல 30க்கும் அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதில் யாரோ ஒருத்தர் வந்து நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன்னா 2 சீட்டு அவருக்கு ஒதுக்கி விசில் சின்னத்திலே போட்டி. இப்போ நிற்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் 2 பேர் நிற்க வரானா துணிஞ்சு வர்றாங்கும் போது டப்புன்னு கொடுத்துறாங்கல்ல. இப்போ ஏற்கனவே தேடிட்டு இருக்காங்க நிற்கிறதுக்கு ஆள் இல்லாமல். 2 பேர் தானாக வந்து மாட்டுறான் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இப்போ ஜிகே வாசன் கட்சியிலே அதே மாதிரி நிலமை தான். அவரே சொல்லிடுவான், நான் 2 சீட்டுக்கு மேலே வேணாம், எனக்கு ஒன்று என் டிரைவருக்கு ஒன்று, ரொம்ப முன்னாள் டிரைவரே இல்லை வக்கீல் யாருக்கா ஒருத்தர் நம்ம கூட இருக்க ஒரு 3-4 பேர் இருக்காங்க பிஐஎன், யாருக்கா ஒருத்தருக்கு போதும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுவாப்புல. அதே மாதிரி சரத்குமார் எதிர்பார்க்குறாரு, நான் தரமாட்டாங்க. சரத்குமார் ஆதரவாளருக்கு சீட்டு கேட்குறாப்புல. பிஜேபிக்கே 27 தான் கொடுத்துருக்காங்க, அதில் சரத்குமாருக்கு எப்படி கொடுப்பாங்க? அவர் என்ன உள் ஒதுக்கீட்டில் அவருக்கு தனியாக பிரித்து கொடுத்து 2ஆ பெரிய ஆட்டோ பங்கு ஆட்டோவா பங்கு பிரிப்பாங்க. இதனால் சரத்குமாருக்கு கேட்டார்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா போயிட்டு வாங்கன்றாங்க. முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பின்னுலாம் இருக்கு. ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காப்புல, எம்பியாக இருந்திருக்காப்புல. அந்த வகையில் என்ன கொஞ்ச நாள் பொழப்ப ஓடலாம். ஏன்னா எம்எல்ஏவாக இருந்தால் ஒரு கூட்டம் கூடுவாங்க, ஒரு 5 பேர் 10 பேர் தொகுதியில் வந்து சுற்றுவாங்க. அதே தென்காசி தொகுதி கொடுத்தாலும் வாய்ப்பு. ஆனால் அது வந்து இப்போ ரிசர்வ் தொகுதின்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த ஏரியாவில்கிட்ட கொடுப்பாங்க. சரத்குமாருக்குலாம் அங்கே செல்வாக்கே கிடையாது, போடு தெளிவாக. ஏன்னா அவர் மாறி இதில் இருந்தார் அதில் இருந்தார் இது பண்ண. கருணாகராஜனுக்கு இருக்கிற தெளிவு கூட சரத்குமார் கிடையாது. இவர் கட்சியில் இன்னைக்கு பொதுச் செயலாளர் துணைத் தலைவருங்கிற லெவலுக்கு மாநிலத்தில் வந்துட்டாப்புல. இவருக்கு ஒன்றும் பொறுப்பு கொடுக்கலன்னுட்டு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கட்சியை இணைச்ச பிறகு அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறது? இவருக்கு ஒரு பொறுப்புமே கொடுக்க முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்துருந்தா கொடுப்பாங்க. இல்லை, கருணாகராஜ் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், அட்லீஸ்ட் அவரோட வாட்சி கூட கொடுக்கணும். கருணாகரான்றது தான் போய் நிற்கணும். இவரை விட்டுட்டு போன கருணாகராஜன்ட்டு தான் இவரே போய் நிற்கணும். இப்போ வந்து கருணாகராஜனை வந்து என்னென்னா அந்த பெண்கள் விவகாரத்தில் தூக்கிட்டு அந்த பதவியை சரத்குமார் கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி ஏதோ அந்த காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஒரு லேடி என்னை அப்போ கூப்பிட்டாரு 12 மணி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வச்சு பேஸ் பண்ணி கருணாகரனை தூக்கிட்டு சரத்குமாருக்கு அது பிரச்சனை கிடையாது, சீட்டு தரதெல்லாம். என் கூட இருந்த ஆள் இந்த டீநகரில் தீபாவளி டயத்தில் துணி எடுக்க போகிறேன்னு போயிட்டு வந்தான். பார்த்தா அந்த கட்சியில் சேர்த்து நீங்கள் பொதுச் செயலாளர் ஆக்கிடுங்க, ஏதோ ஒரு பதவி கொடுத்துருங்க. அந்த ஆள்கிட்ட போய் நான் எப்படி நிற்கிறது? அப்போ அதை தூக்குங்க.
தூக்கிட்டு எனக்கு கொடுங்க. அப்போ இந்த ஸ்கெட்சுங்கிறது நாகராஜனுக்கு போட்ட ஸ்கெட்சு தான் அது. திடீர்னு ஆதரவாளர் கூட்டம்னு மத்தியிலும் மாநிலத்திலும் பங்கு வேணும்னு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே கேட்குறாங்க ஆதரவாளர்கள். இல்லை, ஆதரவாளர் கேட்குறாங்கன்னா அது சரத்குமார் அடக்குனார்ல, ஏய் நீ சுமார் வைரல் ஆயிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அவர்களும் எதை பேச வர்றாங்க. பட் ஆனால் கவுன்சிலர் சீட்டு வேணால் தரேன்னு வாங்கி தூத்துக்குடி நகராட்சியில். தூத்துக்குடி ஏன்னா இது நடந்ததும் நயினார் பதறி போய் அடுத்த நாள் காலையில் அவரை சமாதானப்படுத்தி. இல்லை, நயினார் எல்லாரையும் சமாதானப்படுத்துவார். ஆனால் நயினாரை வந்து அவங்க இது மதிக்கணும்ல. யார் டெல்லியில் நீ வேற ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுருக்கேன் ஒன்றா கொண்டுக்கிட்டு இருக்கேன் அனுப்பி விட்ருவாங்க. நயினார் தான் பியூஷ் கோயலை ரிசீவ் பண்ணுறதுக்கு இவரையும் கூட கொண்டு போய். நம்ம மாநில தலைவர் அவர் தானே, போய் தான் ஆகணும். வரேன்னு இருப்பார், ஏர்போர்ட்டுக்கு நான் வரேன்னு. சரி நாங்கள் முக்கில் நில்லுங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வாங்க பின்னாடின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. பியூஷ் கோயல் இப்போ ஆகப்பெரும் பொய்யன் தெரியும் உங்களுக்கு. அமெரிக்கா வரைக்கும் போய் அசிங்கப்பட்டாள் நம்ம இந்தியாவை. பியூஷ் கோயல் போய் என்ன பண்ண போகிறாங்க? பியூஷ் கோயல் வாயை திறந்தாலே போய் தான் வரும். தாவேக்கா தரப்பில் ஒரு முகாம் வேட்பாளர்கள் அத்தனை பேரும் கிளம்பி வரணும், நாங்கள் தேதி சொல்கிறோம், எல்லோரும் வந்தீங்கன்னா வேட்புமனு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொல்லித்தரோம், அந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணுங்கிறதுக்கு சொல்லித்தரோம், அப்போ தான் வேட்புமனு ரிஜெக்ட் ஆகாது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் விஜயே வேட்புமனு ரிஜெக்ட் ஆகிற மாதிரி போட்டுருவாருன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்க வேண்டியது? இல்லை, அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கதான். விஜய் எலெக்ஷன் நிற்க மாட்டாருன்றது தான் முக்கியம். 90% நிற்க மாட்டார். அது வேட்புமனு தப்பாக போட்டாலும் சரி, என்னடா சோத்தில் கல் இருக்குன்னு செங்கக்கல்லை தூக்கி வச்சாலும் சரி, விஜய் வந்து போட்டி போடுறது கஷ்டம். ஏன்னா விஜய் ஒரு கோடைன்றதுனால கடைசி வரைக்கும் இழுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் எல்லா இடத்துலையும் தான் நான் போட்டி போடுறேனே, 234 தொகுதியிலையும் நான் தான் போட்டி போடுறேன், நான் எதுக்கு போய் தனியாக ஒரு இடத்துல போட்டி போடணும்னு ஒரு வடையை சுட்டு திமுக தவறாக பரப்பி விடுது. 234 வயதில் இந்த விஜய் தான் போட்டிடுறான். தாம்பரம் விஜய், வளசரவாக்கம் விஜய், விருகம்பாக்கம் விஜய், மதுரை விஜய், மதுரை மேற்கு விஜய், கோவை தெற்கு விஜய், பல்லடம் விஜய், இப்படின்னு எல்லாமே கரூர் விஜய், இப்படின்னு எல்லாமே விஜய்ன்னு இருக்கும்போது எதுக்கு நான் தனியாக போட்டி போடணும்னு வடையை சுட்டு முடிச்சுக்கலாம். விஜய் தான் தமிழ்நாடு தான் விஜய் குடும்பம் தான் தமிழ்நாடு தான் விஜய் குடும்பம். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் குடியிருக்கான், ஒவ்வொரு இதயத்துலையும் குடியிருக்கான். எல்லா வேட்பாளர் விஜய்னா இப்போ திமுக வேட்பாளர் விஜய்னு குத்திவிட்டா என்ன பண்ணுறது? அதுதான் தமிழ்நாடு பூரா விஜய். இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க கட்சி கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் தான் விஜய். ஆமாம், விஜய் மற்ற கட்சிக்காரெல்லாம் கிடையாது. இதில் 115 வேட்பாளர்களை அவர் ஏற்கனவே தேர்வு பண்ணிட்டார். பட் இதுக்கப்புறம் 120 பேர் கிடப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இந்த 115 பேரே வந்து இப்போ டேவிடு நாளையிலேருந்து டிராவிடு, சங்கிலி நாளையிலேருந்து கங்குலி, அந்த கதை தான் எடுத்திருக்காங்க. இப்போ 111 பேர் அதுக்கே ஆள் கிடைக்கல. அவன் இருப்பானா ஓடி போயிடுவானான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் மீதி கடைசி வரைக்கும் இங்கே இருப்பாங்களா இல்லை வண்டு முருகனுக்கு கூட வந்த மாதிரி வலுக்கட்டாயமாக வரமாட்டேன்ற 10 பேர் சேர்த்து எங்கடா இருக்காங்க இது இருக்காங்கண்ணே, உங்கள் கண்ணில் மரண பீதி தெரியறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அப்படின்ற மாதிரி ஓடிடுவாங்க. எவனும் இருக்க மாட்டான். அங்கங்கே தொகுதியில் இப்போ டிஎம்கே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கங்கே வேட்பாளர்கள் தம்பி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானோ அந்த அளவுக்கு ஏதாவது காசு கொடுத்து ஒரு சில பகுதிகளெல்லாம் அமௌண்ட் அவங்களே சொல்கிறாங்களா, இவ்வளோ தூரம் கொடுத்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சு கடைசி நாள் நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு நாங்கள் விளையிடுறோம். அமௌண்ட் மட்டும் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கு, எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, தீர்த்துட்டு நான் ஏதாவது தொழில் வைக்கிறதுக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா போதுன்ற மாதிரி இருக்கு. 10 லட்சம் 50 லட்சம் 2 தரப்புலையும் திமுக வரைக்கும் கேட்குறேன். அதிமுக 2 தரப்புலையும் கேட்டு இது பண்ணுறாங்கன்னு. இதில் புஷியை போய் முற்றுகையிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில். 5 கோடி ரூபா கொடுத்தா தான் சீட்டு கொடுக்குறீங்க, நான் உழைக்கலையான்னு அவரை முற்றுகையிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு உள்ள பக்கம் ஓடி துண்டு கண்டெல்லாம் கை. உழைக்கிறவன் தான் முன்னேறணும்னா மூட்டை தூக்குறவர்கள் தான் வந்து இந்த உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனாங்க. அவங்க தான் இப்போ கடுமையாக உழைக்கிறவங்க. ட்ரம்ப் அதிபராக இருக்க முடியாது. நம்ம ராயப்பேட்டையில் மூட்டை தூக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் வந்து இந்திய பிரதமராக இருக்காங்க. உழைக்கிறவனுக்கு மரியாதைன்னு அதுதான். உழைக்கிறவனுக்கு இப்போ பெரிய ஆளாவான்னு யார் சொன்னாங்க? புஷி ஆனந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் 3 வேளை நல்லா சாப்பிட்டு ஒரு அமௌண்ட்டை தேர்த்த முடியும். அது தெரியாத தொண்டர்கள், அப்பாவி தொண்டர்கள் 5 கோடி கேட்க 2 கோடி கேட்கலாம். அப்போ இப்போ கேட்காம யார்கிட்ட வாங்குறது? பாஜகவில் 15 வருஷம் மாநில தலைவராக இருந்த ஒருத்தரை நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா? இவ்வளோ நாள் கொள்கையெல்லாம் கிடையாது. யார் சொன்னால் கொள்கையாக இருக்குன்னு? விஜய் ஒரு 5 ஃபோட்டோ வச்சுருக்காரு. அது சும்மா அது ஃபோட்டோ வந்து கட் அவுட் மாற்றி வச்சுருக்காரு. என்ன நம்ம வீட்டில் கூட இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு கேலண்டர் வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? கொள்கை தலைவர் ஆமாம், யாரோ கொடுக்குறாங்க, கடைக்காரன் மாட்டி வச்சுருக்கோம். நம்ம வந்து இதாக பண்ண போகிறோம். காலண்டரில் அவங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நம்ம நகை கடைக்காரர் எங்கள் எல்லா இடத்தையும் பாருங்கள், எங்கள் இடையில வந்து வாங்கன்னா அவர் ஒரு கேலண்டர் கொடுத்தாரு. அவரை நான் கொள்கை தலைவராக வைக்க முடியுமா? சும்மா பேர் காலண்டராக வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் விஜய். படங்கள் பெரியார், ஐயர், அண்ணா, என்னாலாம் எல்லாம் ஒரு கேலண்டராக வச்சு
ஒரு நிறைய கேள்வி சார். விசிக திமுக கூட ஒரு முரணில் இதை பயன்படுத்தி நேற்றைக்கு நைட்டு தாவேகா தரப்பில் சில மூத்த நிர்வாகிகள் போய் திருமாட்ட பேசியிருக்கிறாங்க. நீங்கள் ஓகே நீங்கன்னா நாங்கள் தளபதிட்ட பேசுகிறோம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவர் இன்னைக்கு போய் திமுகவில் கையெழுத்தை போட்டு சேர்ந்துட்டாப்புல. அந்த கடைசி கட்டத்துலேயும் ஒரு முயற்சி, கடைசி கட்ட முயற்சின்னா ஆதவர்ஜனா பண்ணியிருப்பான் அந்த முயற்சியை. எழுத்து ஏன்னா அவனுக்கு மண்ணை பூச்சிட்டான். ஏன்னா அவன் கூப்பிட்டு யாருமே வரல. புரியுதா? அப்போ என்ன பண்ணுறான்னா ரொம்ப வெக்ஸாகி போய் என்னடா பண்ணுறது சொல்லி கடைசியில் திருமாவளவன் தான் இழிச்சுவாயன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். திருமாவளவன் மாதிரி ஒரு தெளிவான அரசியல்வாதி தமிழ்நாட்டில் சில விரல் விட்டு எண்ணிடலாம். அப்புறம் ஏற்கனவே முடிவு பண்ணுறாரு. அவர் தெளிவாக ஒரு பேட்டியும் கொடுத்துட்டாரு. இதுதான் நாங்கள் 10 எதிர்பார்க்குறோம், ஆனால் 10 தரமாட்டாங்க, ஆனால் எதிர்பார்க்குறோம், ஆனால் 6ன்றது முடியாதுன்ட்டார். அப்போ 8ன்றது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. வடிவேல் காமெடி மாதிரி தான். நீங்கள் 5 ரூபா அவர் கேட்குறாரு, இவர் 8 ரூபா சொல்லிட்டாரு. நீங்கள் நடுவில் பார்த்து பேச்சு முடிச்சு கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் பேசினாங்க. 6, 6, 7 பேசினாங்க. எல்லாம் பேசி 8க்கு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். வண்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். அந்த பிரச்சாரத்துக்கு கிளம்பிடுவார் ஆளை போட்டு. இவங்க இடையில போட்டு அந்த வண்டியை ஆட்டையை போடணும்னு பிளான் பண்ணுறாங்க. வண்டியோட கடத்து வண்டியோட கடத்திடுவோன்னு. அது நடக்கலை. அவ்வளோதான். பாப்போம் சார். தாவேகா தலைவர் கட்சி வரைக்கும் வருவாரா இல்லையான்னு சஸ்பென்ஸ் வச்சு கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தாங்க. இன்டர்வெல்லே போகிற பேர் எந்திரிச்சு வெளியில் போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்சி ஒரு நிலையில் இருக்குது. பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு கொடுத்துட்டு நன்றி.